மாப்பிள்ளை வந்து கல்யாண தேதியை சொல்லிட்டு போறாரு. ஆனா தெய்வம் அந்த ஓலைச்சுவடியை கொடுக்க தடையா நிக்குது. ஒருவேளை நான் ஓலைச்சுவடியை தராம போய் இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அப்புறம் மகேஸ்வரியை நான் உயிரோட பார்க்க முடியுமா? கடவுளே, இது என்ன சோதனை? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? என்ன இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வந்து காப்பாத்து. ஐயா, ஐயா, தப்பா நினைக்காதீங்க. இந்த 2 நாளா உங்க முகமே சரியில்லை. சதா கவலையோடவே இருக்கீங்க. தனக்குத்தானே ஏதோ பேசிக்கிறீங்க. அக்காவோட கல்யாண நேரத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க இப்படி கவலையோட இருக்கிறது பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. இவனால தீர்க்க முடியுமான்னு யோசிக்காம உங்க கவலை என்னன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கய்யா. பகிர்ந்துகிட்டா பாரம் குறையும். சொல்லுங்கய்யா. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சொல்றதையாவது சரியா தப்பான்னு சொல்லுங்க. வரதட்சணையே வேணா, மகேஸ்வரி அக்கா மட்டும் போதும்னு சொல்லிட்டு போன மாப்பிள நோயில படுத்து எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரா மதிக்கிற ஓலைச்சுவடிய வரதட்சணைய கொடுத்தாதான் மகேஸ்வரி அக்கா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. மகளோட வாழ்க்கைதான் முக்கியம்னு நினைச்சு நீங்களும் தரேன்னு சம்மதிச்சிட்டீங்க. ஆனா இதுல ஏதோ தப்பு இருக்குதுன்னு தெய்வமும் தர வேண்டான்னு தடுக்குது. மீறி தந்தா தெய்வ குத்தமாயிடும். தரலன்னா மகேஸ்வரி அக்காவோட கல்யாணம் நின்னுடும். இப்ப என்ன செய்யறதுங்கிறது தான் உங்க கவலை, குழப்பம் எல்லாம் இல்லையா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியுங்க. எப்படி தெரியும்? நான் தான் உங்க கூட மாப்பிள்ளை வீட்டுக்கும் கோவிலுக்கும் வந்தேனே. பரவாயில்லையே, பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு இதுதான் நடந்திருக்குன்னு துல்லியமா கணிச்சிட்டியே. நீ பெரிய புத்திசாலி தான். ஆமாம்பா, நான் தெய்வத்தை மீறி சுவடியை தரதா வேண்டாமாங்கிறது தான் என்னோட கவலை. எது எப்படி இருந்தாலும் மகேஸ்வரி கல்யாணம் குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல நடந்தே ஆகணும். இல்லைன்னா மகேஸ்வரியை என்னால காப்பாற்ற முடியாது. அவளை இழந்துட்டா நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எந்த அர்த்தமும் இல்லப்பா. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கற்பனையில சொன்ன மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்காது. நான் சொல்றபடி கேட்டா கண்டிப்பா அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, மாப்பிள்ளை கேட்டபடியே ஓலைச்சுவடியை அவர்கிட்ட கொடுத்துருங்க. தெய்வம் தடை பண்ணது மீறியா? இந்த சுவடியை கொடுக்கதானே தெய்வம் தடையா இருக்குது. இதே போல அச்சு அசலா ஒரு போலி சுவடியை தயார் பண்ணி கொடுக்கவுமா தெய்வம் தடையா இருக்கும்? மூசா. ஆமாங்கய்யா, சொத்து சுகம் காசு பணம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இந்த சுவடிதான் வேணும்னு மாப்பிள்ளை எதுக்கு கேக்குறாருன்னு தெரியல. ஒருவேளை தப்பான எந்த விஷயத்துக்காகவும் அவர் அதை கேட்கலன்னு தெரிஞ்சா பின்னாடி உண்மையான சுவடியை அவர்கிட்ட கொடுத்துடலாம். இப்போ போலி சுவடியை கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? மூசா, இது சரியா வருமா? கண்டிப்பா சரியா வரும். எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. பயப்படாதீங்கய்யா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரி, போலீஸ் சுவடிக்கு எங்க போறது? அசல கொடுங்க, போலிய நான் தயார் பண்ணி தரேன்.
இந்தாங்கய்யா. எத்தனை வருஷமா சோடியோட வாழ்ந்த என்னால கூட அசல் எது நகல் எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ரெண்டும் ஒரே மாதிரியாவே இருக்கு. சரி, அதை எடுத்துட்டு வா. கடவுளே, நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. நான் உன் சொல்லையும் தட்ட முடியாது, என் மகளையும் இழக்க முடியாது. அதனாலதான் இப்படி. இதுல எந்த தவறு இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு நீதான் என்னை காப்பாத்தணும். பாப்பா போலாம். கௌரி, மூன்றாவது சாவியும் காணாமல் போன முதல் 2 சாவிகளும் இருக்கிற இடத்திற்கு வழி கேட்டாய். நான் உன்னையே கொண்டு வந்து காட்டிவிட்டேன். நான் கிளம்புகிறேன். என்ன கிளம்புறீங்களா? என்ன சொல்றீங்க? ஆம் கௌரி, நீ என்னிடம் கேட்ட உதவியை நான் செய்துவிட்டேன். நான் கிளம்புகிறேன். அப்போ நான் ஜெயிக்க நீங்க துணையா இருக்க மாட்டீங்களா? நான் ஜெயிக்க நீ துணையாக இரு என்று என்னை கேட்கவே இல்லையே. சூழ்நிலை தெரியாதா? கேட்டதை செய்வீங்களா? எப்பொழுதும் அமானுஷ சக்திகள் இப்படித்தான். உங்கள் கற்பனைக்கு எங்களால் வேலை செய்ய முடியாது. எதையும் முன்கூட்டியே எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மன்னிக்கவும், நான் வருகிறேன். என்ன சிரிக்கிற? பயமா இல்ல? யாருக்கு? உனக்குத்தான். பயமா? எனக்கா? ஏய் கௌரி, நான் எச்சரிக்கை பண்ணதையும் மீறி நீ பாதாளம் வந்துட்ட. அதான் வந்துட்டேனே. மேல 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 பேசு. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உன்னை அழிக்க போறேன். ஏய், நீ எல்லாம் அழிக்க நான் என்ன மணல கிழிச்சு கோடா? வாடா வா, கம் ஆன். Sorry Avi, one chapter close. கௌரி, உன் பலம் தெரியாம மோதிட்ட. என்னை மன்னிச்சிடு. சாவிகளை நீ எடுத்துக்க. நான் மோட்சம் அடைகிறேன்.
கௌரி மூன்றாவது சாவியையும் எடுத்துட்டா. இன்னும் 2 சாவிதான் பாக்கி இருக்கிறது. அதையும் சீக்கிரம் எடுத்துருவா. அதுக்கப்புறம் விடுதலை விடுதலை விடுதலை. காஃபி எடுத்துக்கோங்கம்மா. ஏம்மா என்ன இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வேலையை முடிங்க. இது முடிஞ்சிருச்சுங்க. போதும் விடுங்கடி. எவ்வளவு நேரம் தான் தலையில கை வச்சு நீவிட்டு இருப்பீங்க? நாளைக்கு காலையில தானே கல்யாணம். இப்ப இந்த அலங்காரம் போதும். சரி சரி, ரொம்ப தான் பிகு பண்ணிக்காத. உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் எங்க தயவு உனக்கு தேவைப்படும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா ஆமா, இதே மாதிரி அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க தான் அலங்காரம் பண்ணி விட்டோம். இல்லனா மாப்பிள்ளை உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பாரா? இல்ல இது கல்யாணம் வரைக்கும் தான் வந்திருக்குமா? அடி பாவீங்களா, என் கல்யாணம் நடக்கிறதுக்கு இப்படி எல்லாம் காரணம் வச்சிருக்கீங்களா? உங்களை போங்கடி, போங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க வாங்க. ஐயா, இதோ படபடப்பா இருக்கீங்க போல இருக்கு. ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணுமேங்கிற தவிப்பு தான். இதுல தவிக்க என்னையா இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வர போறாரு. கோயில்ல எல்லாமே தயாரா இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நடக்கிறதும் ஈஸியா நடந்து முடியணுமே. எல்லாத்துக்கும் நான் நாளும் கும்பிடுற அந்த சுவடியை தான் நம்பி இருக்கேன். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வைத்தியரியா. வாங்கய்யா, வாங்க. வணக்கம் வாங்க வாங்க. வாங்க வாங்கம்மா. வாங்க. வணக்கம் மாமா. அம்மா, ஆரத்தி எடுத்துட்டு வாமா. ஏன் அருணாச்சலம் முகம் வாடி இருக்கு? வலது காலை எடுத்து வச்சு வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க வைத்தியரே. வாங்க, உள்ள போலாம். வாங்க பாட்டி. வாங்க. சமையல்
மஞ்சள் வாசனை மூக்க தொலைக்குது. வாங்க மாமா, போய் ஒரு புடி புடிச்சிடலாம். தின்னி பண்டாரமே, நீ சோத்தையே பார்த்தது இல்லையாடா? நம்ம இங்க கொட்டிக்கோவ வந்தோம். வடவுள்ள மூசா, சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டேயா. இந்தாங்க பாட்டி. எடுத்துங்க. கத்தாதேடா முட்டாள். சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? நீயா எதையும் கவனிக்க மாட்டியா? மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிறத நானும் தானே கவனிச்சேன். புதுசா நீங்க வேற எதை கவனிச்சீங்க? மண்ணாங்கட்டி. டேய், அருணாச்சல் முகத்துல ஒரு பதட்டம் இருந்தது, நீ அதை கவனிச்சியா? அப்படியா? என்ன அப்படியா? டேய், மூசாவும் இங்கதான் இருக்கிறான். அருணாச்சலமும் நம்மளை பார்த்த உடனே பதட்டப்படுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூசா நம்ம வீர தீர பிரதாபங்களை அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லி இருப்பான்னு அர்த்தம். இல்லை, அதுக்கு மேல ஏதோ உள்ளடி வேலை நடந்திருக்கு. கொஞ்சம் பொறு, என் ஞான திருஷ்டியில அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சுய்மா சுய் முய் குய்மா.